ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. நம்ம இந்த செக்ஷன்ல எப்படி ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிளாக்ன்றது ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷனல் வெப்சைட். அதாவது உங்களுக்கு பிடிச்ச நீஷு, அதை பத்தின நீஷ்னா ஒரு கேட்டகரி, அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த லேட்டஸ்ட் போஸ்ட், அதாவது ரிவர்ஸ் குரானாலஜிக்கல் ஆர்டர் லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து டிஸ்ப்ளே ஆகும், மேலே டிஸ்ப்ளே ஆகும். அப்போ வந்து ரைட்டர், ஒரு ஒரு ரைட்டரோ இல்லை குரூப் ஆஃப் ரைட்டர்ஸோ அவங்களோட பார்வை, அவங்களோட வியூஸை வந்து ஒரு ஸ்பெசிபிக் நீஷில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் பிளாக். ஒரு 94 95 எல்லாம் பர்சனல் ஆன்லைன் இது மாதிரி வச்சிருந்தாங்க. போக 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 வந்து பிளாகிங் இண்டஸ்ட்ரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேற லெவலுக்கு போயிருச்சு. ஸோ இந்த பிளாகோட பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளாகிங்ன்றது நமக்கு பிடிச்ச நீஷை, நமக்குன்னு ஒரு செப்பரேட் ஆடியன்ஸு, அந்த ஆடியன்ஸை வச்சு ஒரு பிளாகிங் பண்றது தான் வந்து ஒரு நீஷை வச்சு ஒரு கண்டென்ட் எழுதுறது தான் பிளாக். இந்த பிளாகிங் வெப்சைட் எப்படி டிசைன் பண்ண போறதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளாக்ன்றத நம்ம என்னன்னா, அந்த இன்ஃபர்மேஷனல் வெப்சைட்டு நிறைய நமக்குன்னு இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸுக்கு டிஸ்ப்ளே பண்றது. சரி, இந்த பிளாக் எழுதுறதுனால பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிளாகிங் எழுதுறதுக்கு என்ன பர்பஸ் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பணம் தான். பணம் தான் வந்து பிளாகிங்கோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். பணம்னா ரொம்ப நல்லா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ வந்து இன்னொன்று வந்து அந்த பிளாகிங் எழுதுறதோட விட்டுறாம அதை வந்து வெப்சைட்டை விசிபிள் ஆக்குறது. கூகுள் எஸ்இஆர்பினா சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ், அந்த ரிசல்ட்ஸ் பேஜ் வருது இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயாவது கொண்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் முயற்சி பண்றாங்க எல்லா பிளாகர்ஸும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், பணம் தான். ஸோ என்னன்னா மெயின் பர்பஸ் என்னன்னா, அது ஒரு பிளாக் எழுதி அதோட ரெலவெண்ட் ஆடியன்ஸ், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பிளாக் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற உங்களுக்குன்னு இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸ், அதை வந்து கனெக்ட் பண்ணி அந்த டிராஃபிக்கை பூஸ்ட் பண்ணி அது குவாலிட்டி லீட்ஸ், அந்த டிராஃபிக் வந்து பூஸ்டா உங்களுக்கு குவாலிட்டி லீட்ஸ் கிடைக்கும். அந்த லீட்ஸை வந்து வெப்சைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த லீட்ஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா நீங்க பிளாகிங் பண்றீங்க, உங்க பிளாக் போஸ்ட் ரொம்ப பெட்டரா இருக்குன்னா உங்களோட உங்களோட சான்சஸ் அந்த வெப்சைட்ல வந்து ஹையர் ஆகுறதுக்கு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க ஃபுட்டு பத்தி எழுதுறீங்கன்னா ஃபுட்டுக்குரிய டார்கெட் ஆடியன்ஸ், இப்போ டெக்னாலஜி பத்தி எழுதுறீங்கன்னா டெக்னாலஜிக்குரிய டார்கெட் ஆடியன்ஸ், இப்போ என்டர்டெயின்மெண்ட் பத்தி எழுதுறீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தமான உங்களுக்குன்னு நீங்க சொல்றதை கேட்கிற ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஹெல்த் பத்தி எழுதுறீங்கன்னா ஹெல்த்துக்கு இருக்க டார்கெட் ஆடியன்ஸ். இது வந்து இந்த பிளாக் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் கொண்டு வந்து ஒரு லீட் ஜெனரேஷன் டூலா வருது. ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு பர்சனல் கனெக்ட்ல வர்றாங்க. இந்த லீட்ஸை வந்து சேல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களோட நீஷ் ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நாலேஜை நீங்க பிளாகா டெலிவர் பண்றீங்க, ஒரு கிரெடிபிலிட்டியை கொண்டு வர்றீங்க, அதை சேல்ஸா கன்வெர்ட் பண்றீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் பிளாக் வந்து டிஃப்ரெண்டா சொல்லலாம். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி. ஸோ இந்த பிளாகிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, இந்த பிளாகிங்ல எப்படி பணம் இது பண்றது, இதுல அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கோட ரோல் எந்த அளவுக்கு பிளே பண்ணும் அப்படின்றத நம்ம இன் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.